ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கி நாம் நம்ம மாடி தோட்டத்தோட ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நம்ம மாடி தோட்டத்தோட ஆகஸ்ட் மந்த்துக்குரிய அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே முழுசாக போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நாம் இப்போலாம் வீடியோஸ் போகிறோம், அந்த வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வழியாக உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பாருங்கள், இப்போ வந்து நான் காமிச்சிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு காய் அப்படின்னு சொல்லணும். இது என்ன காய் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இது வந்து முடக்கத்தான் கீரையோட காய். பார்க்குறது ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல, அதனால தான் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட்டில் வந்து நான் இந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். பார்க்குறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்கிற முடக்கத்தான் கீரையோட காய் தான் இது. பாருங்கள், ரொம்பவே அழகாக வந்துருக்குது. முடக்கத்தான் கீரை கூட ரொம்பவே சூப்பராக வரும். ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கசப்பாக இருக்கும், பட் ரொம்பவே வந்து நோய் நிவாரணியாக இருக்கும். நம்மளோட மாடி தோட்டத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மாடி தோட்டத்தில் முட்டை கத்திரிக்காய் தான் நாங்கள் வந்து ஸ்பெஷலி வந்து வளர்த்து வரோம். வேறு கத்திரிக்காய்களை விட வந்து முட்டை கத்திரிக்காய் வந்து ரொம்பவே சூப்பராக வருது. அதிகமான மாட்டு சாணங்களை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து இந்த முட்டை கத்திரிக்காய் வந்து வளர்த்து வரோம். மாட்டு சாண பசலை வந்து ரொம்பவே சூப்பராக வந்து சக்ஸஸ் ஆகி கொண்டு வருது. எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்து இந்த கத்திரிக்காய்கள் வந்து நிறையவே அறுவடை வேறு பண்ணிக்கிறோம். நாங்கள் நிறையவே வச்சிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் இப்போ வந்து அந்த மஞ்சளாக இருக்கிற கத்திரிக்காய் வந்து நாற்றுக்கு விட்டுருக்கிறேன். நாற்றுக்கு விதைகள் வந்து விதைக்காக விட்டுருக்கிறேன். ஸோ இதில் வந்து விதைகள் கிடைச்சது. நான் மறுபடியும் வந்து நிறையவே கத்திரிக்காயில் போடுறதாகிறேன். வெயில் காலங்களுக்கு ஏற்ற பயிர் கத்திரிக்காய் அப்படிங்கிறது வந்து வெயில் காலங்களுக்கு ஏற்ற பயிர். நிறையவே புது புது பிஞ்சுகள் பூக்கள் அதிகமாக வந்து வருது. ரொம்பவே சக்ஸஸாக கூட இருக்குது எங்கள் மாடி தோட்டத்தில் பாருங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு வருது. நான் ரொம்பவே நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போடல, பட் இந்த தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையவே வந்து கத்தரிக்காய் வந்து எங்கள் மாடி தோட்டத்தில் வருது. நீங்களும் உங்களோட மாடி தோட்டத்தில் வந்து கத்தரிக்காய் செடியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கத்தரி செடி வந்து ரொம்பவே சூப்பராக வரும். பட் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையவே பூச்சி தாக்கங்கள் வரும். என்னோட மாடி தோட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இலைகளில் வந்து இந்த மாதிரி ஓட்டை விழுறது, அந்த மாதிரி இலைகளை வந்து பூச்சி தாக்கங்கள் வந்து வெட்டுக்கிளியில் வந்து சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். அதிகமான புழு தாக்கங்கள் அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எங்களோட இலைகளை வந்து நாங்கள் வந்து கட் பண்ணி விட்டாலே வந்து நாங்கள் வந்து பாதுகாக்கலாம். நாங்கள் வந்து எங்களுடைய ஃபர்டிலைசர்ஸை அதாவது வேறொரு ஃபர்டிலைசர் அதாவது நாங்கள் யூஸ் பண்ண முன்னாடி நாங்கள் வந்து இந்த மாதிரி பூச்சி தாக்கங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து வந்து இலைகளை கட் பண்ணி விடுறது தான் அதுக்குரிய சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக வருது எங்களோட கத்தரி தோட்டம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் மாடி தோட்டத்தில் ஒரு ஸ்பெஷலாக நாங்கள் வந்து இப்போ தான் வந்து புதுசாக ட்ரை பண்ணி பார்க்குறோம். இது என்ன பயிர் அப்படின்னா, இது வந்து கேரட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் எங்களுடைய கழிவான சில பேக்குகளில் தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கிறோம். நாங்கள் இதுக்குன்னு வேறையா பேக்குகள் வந்து ட்ரை பண்ணலை. ஸோ எங்கள் வீட்டில் இருந்து ஒதுக்குன சில பேக்குகளை வச்சு தான் நாங்கள் வந்து இதை வந்து வளர்த்து வரோம். பட் ரொம்பவே சூப்பராக வந்து வளர்ந்துருக்குது பாருங்கள். கேரட் கிழங்கு கூட வருது, பட் நான் இதில் வந்து காமிக்க முடியாது. கிழங்கு அப்படிங்கிறது மண்ணுக்கு கீழே வரக்கூடியது. ஸோ பயிரை வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரட் வந்து ரொம்பவே சூப்பராக ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். பார்க்குறது ரொம்பவே ஒரு க்ரீனிஷாக அழகாக இருக்குது எங்களுடைய மாடி தோட்டத்தில் கேரட் அப்படிங்கிறது. கேரட் வந்து ரொம்பவே தண்ணீர் விடாமல் நாங்கள் வந்து ரொம்பவே சிம்பிளாக, பட் ரொம்பவே நாள் ஆகுது. பட் இன்னும் வந்து எங்களுக்கு இப்போதான் சில கிழங்குகள் வருது, பட் நிறைய வந்து வரலை. ஸோ நாங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கிறோம், பட் இன்னும் நாங்கள் வந்து அறுவடை பண்ணலை. ரொம்பவே சூப்பராக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்களுடைய மாடி தோட்டத்தில் ரொம்பவே ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லணும். நாங்கள் புதுசாக கூட இப்போ வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். கேரட் ரொம்பவே அழகாக வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற இந்த மிளகா செடி வந்து பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் இது வரைக்கும் வந்து இந்த மிளகா செடியை நாங்கள் வந்து ட்ரை பண்ணலை. நிறையவே மிளகா செடிகள் வச்சோம், சாதாரண மிளகா செடிகளை தான் வச்சோம். பட் இது வந்து நாவல் நிறத்தில் உள்ள, அதாவது பர்பிள் கலரில் உள்ள மிளகாய் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வருது. ரொம்பவே நீண்ட நாளைக்கு பிறகு நிறையவே வந்து பூக்கள் உதிர்ந்தது, நிறையவே பிஞ்சுகள் வந்து உதிர்ந்தது. பட் இப்போதான் வந்து நிறையவே வந்து காய்கள் வைக்க ஆரம்பிச்சிக்குது. மிளகாய் வந்து ரொம்பவே சூப்பராக வருது பாருங்கள். நாங்கள் வந்து இதுக்குன்னு தனியாக பேக்குகளை வந்து ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் வந்து செய்திருக்கிறோம். பட் ரொம்பவே அழகாக வருது, பார்க்குறதுக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது மாதிரி நிறைய மிளகாய் செடிகளை நாங்கள் வந்து வச்சிருக்கிறோம். எங்களுடைய பழைய மிளகாய் செடிகள் கூட இன்னும் எங்களுக்கு வந்து அறுவடைகளை தருது. பார்க்குறது ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இதோட அந்த பர்பிள் கலர் நாவல் நிறத்தில் உள்ள அந்த மிளகாய் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது.
இந்த மிளகாய் செடி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மிளகாய் செடி வந்து பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ரொம்பவே காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் இப்போ தான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். நிறையவே மிளகாய் வந்திருக்குது பாருங்கள். நிறையவே பூக்கள், நிறையவே பிஞ்சுகள் பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குது. நிறையவே அறுவடை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் இந்த 2 மிளகாய் செடியுமே வந்து புதுசாக தான் வந்து ட்ரை பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக வருது எங்களுக்கு. நிறையவே வந்து புதிய புதிய பயிர்கள் கூட வச்சிருக்கிறோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். எங்களோட மாடி தோட்டத்தோட ஃப்ரெஷ்ஷான ஒரு அப்டேட் தான் இது. நாங்கள் நிறைய புது செடிகள் வச்சிருக்கிறோம் பாருங்கள். பழைய செடிகள் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரொம்பவே அழகாக புது செடிகளை வச்சு வளர்த்துட்டு வரோம். அதில் ஒன்று தான் இந்த மிளகாய் செடி பாருங்கள். அதே மாதிரி இந்த இடத்துலையும் பாருங்கள் இன்னும் ஒரு மிளகாய் செடி இருக்குது. இது சாதாரண மிளகாய். நாங்கள் வந்து சாதாரணமாக வளரக்கூடியது. நார்மலி நாங்கள் வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய மிளகாய் செடி தான் இது பாருங்கள். எங்களுடைய கிளைமேட்டுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக வருது. நிறையவே பூக்கள் இருக்குது. மிளகாய் நிறையவே அறுவடை பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறையவே மாடி தோட்டத்தில் வந்து மிளகாய் செடிகளை நாங்கள் வந்து நிறையவே அறுவடை பண்ணியிருக்கிறோம். இந்த மிளகாய் வந்து சக்ஸஸ் ஆகிக்குது. இந்த மிளகாய் செடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்பவே நாளாக எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 7 மந்த்துக்கு மேலே, அதாவது 7-8 மந்த் ஆகுது. நாங்கள் இது வந்து வச்சு 8 மாதங்களுக்கு மேலே இந்த மிளகாய் செடி வந்து ரொம்பவே நீண்ட நாளாக வந்து இன்னும் என்னோடய பழைய வீடியோஸில் கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த மிளகாய் செடி இருக்குது. அடுத்ததாக வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எங்களுடைய தக்காளி வந்து புதுசாக வச்சுருக்கிறோம். பழைய தக்காளி செடிகள் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து அகற்றிட்டு நாங்கள் இப்போது வந்து புதுசாக எங்கள் மாடி தோட்டத்தில் தக்காளி செடிகள் நிறையவே வச்சுருக்கிறோம் பாருங்கள். இதுலேயும் வந்து நிறையவே பூக்கள் வருது. ரொம்பவே சூப்பராக வருது பாருங்கள். பார்க்குறது ரொம்பவே அழகாக இருக்குது. நிறையவே தக்காளி இதுக்கு முன்னாடியும் நாங்கள் வந்து நிறைய தக்காளி செடிகளை வச்சு சக்ஸஸ் ஆகியிருக்குது பாருங்கள். நிறையவே வீட்டில் இருந்து ஒதுக்கப்பட்ட, அதாவது கழிவான சில பேக்குகள், அரிசி பேக்குகள், இந்த மாதிரி மாவு பேக்குகள், இந்த மாதிரி நிறைய பேக்குகளை தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். கழிவான பேக்குகள். அடுத்த வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறையவே வெண்டி செடிகளும் வச்சுக்கிறோம். எங்களுடைய மாடி தோட்டத்தில் புதுசாக ஒவ்வொரு பேக்லையும் வந்து நிறையவே வெண்டி செடிகள் வச்சுருக்கிறோம் பாருங்கள். வெண்டைக்காய் ரொம்பவே சூப்பராக வருது. இப்போதான் வந்து முளைத்து, அதாவது இப்போதான் வந்து நாற்று வந்து ரொம்பவே சூப்பராக வளர்ந்து வருது, நிறைவேறுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நாங்கள் இன்னொரு எங்களுடைய பழைய பயிர் அப்படின்னு சொல்லணும், புதுசாக நிறையவே காய்கள் வருது. இது வந்து செர்ரி பழம். எங்களுடைய பழ செடிகளில் ஒன்று பாருங்கள், மாடி தோட்டத்தில் இருக்கிற செர்ரி பழம் வந்து நாங்கள் இப்போ வந்து இதோட வேர்களை வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு புதுசாக ஒரு பொட்டில் வந்து இது நாங்கள் மாற்றி வச்சதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே எங்களுக்கு வந்து இப்போ பழங்கள் வருது. அடுத்தது இது வந்து எங்களுடைய மாதுளை வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறையவே இப்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா மாதுளை வந்து இப்போ நிறையவே பூக்கள் வந்திருக்குது. முன்னரை விட வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ரொம்பவே நிறைய பூக்கள் வருது. பட் 1-2 மாதுளை தான் நாங்கள் இது வரைக்கும் அறுவடை பண்ணியிருக்கிறோம். அதிகமான பூக்கள் உதிர்தல் பிரச்சனை எங்கள் மாடி தோட்டத்தில், அதாவது மாதுளை செடியில் வந்து இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கான சொல்யூஷன் வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். நாங்கள் வந்து நிறையவே ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். பட் அதிகமான பூக்கள் உதிர்தல் பிரச்சனை இருக்குது. பட் நிறையவே பூக்கள் வருது. ரொம்பவே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக தான் எங்களுடைய மாதுளை செடி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார் ஃப்ரூட் வந்து நிறையவே பூக்கள் வந்து இப்போ காய்கள் கூட வைக்க ஆரம்பிச்சிக்குது. இந்த இடத்துல பாருங்கள், சின்னதாக வந்து ஒரு காய் கூட இருக்குது. எங்கள் மாடி தோட்டத்தில் இருக்கிற ஸ்டார் ஃப்ரூட் வந்து ரொம்பவே சூப்பராக வருது பாருங்கள். நல்ல ஹைட்டாக வந்து வளர்ந்துருக்குது. ரொம்பவே உசரமாக வந்து வளர்ந்துருக்குது பாருங்கள். அதோட பொட்டோட சைஸில் இருந்து ரொம்பவே உசரமாக வந்து வளர்ந்து வருது. இலைகள் மஞ்சளாகிற பிரச்சனைகள் இருக்குது. இந்த கிளைமேட் வந்து சூடாக இருக்கிறபடியாலதோ தெரியல. பட் ரொம்பவே அழகாகுது. நிறையவே பூக்கள் இருக்குது. எங்களுடைய ஸ்டார் ஃப்ரூட் வந்து நாங்கள் ரொம்பவே நாள் ஆகுது இந்த ஸ்டார் ஃப்ரூட் வந்து வச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 8-9 மந்த் இருக்கும். பட் இப்போ தான் வந்து ரொம்பவே அழகாக வளர்ந்து பூக்கள் நிறையவே வைக்க ஆரம்பிச்சிக்குது. ரொம்பவே சக்ஸஸாக நிறைய காய்கள் வரும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். வரணும். ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். நிறையவே சின்ன சின்ன பிஞ்சுகள் கூட வந்திருக்குது. இந்த இடத்துல நிறைய பிஞ்சுகள் இருக்குது. பட் வீடியோவில் வந்து கிளியராக படுது அப்படின்னு தெரியல பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது எங்களுடைய ஸ்டார் ஃப்ரூட். ரொம்பவே பிடிச்ச பயிர். அடுத்தது நம்ம மாடி தோட்டத்தில் வந்து பாகல்காய் வந்து 2 பாகல் செடிகள் மாத்திரமே இருக்குது பாருங்கள். பட் அதுலேயும் கூட காய்கள் இருக்குது. புதுசாக வந்து நிறைய காய்கள் இருக்குது இந்த மாடி தோட்டத்தில். இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக படர்ந்து போகுது. இதில் வந்து 1-2 காய்கள் இன்னும் வருது.
இந்த பாகல் செடி கொடி கூட வந்து ரொம்பவே பழைய கொடி தான். பட் நிறையவே வந்து இதில் வந்து பூக்கள் எல்லாம் வந்து காய்கள் இப்போதைக்கு வந்து கொண்டிருக்குது பாருங்கள். பாகல் வந்து ரொம்பவே நமக்கு பிடிக்கும். பாகல் வந்து மாடி தோட்டத்தில் சிம்பிளாக வளர்க்கலாம். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடி தோட்டத்தில் நெல்லி மரம் இது பாருங்கள். நான் மாடி தோட்டத்தில் வந்து நல்ல ஒரு நிழல் பகுதியை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து இந்த நெல்லியை வந்து பெரிய ஒரு பொட்டில் வச்சிருக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே பெரிய ஒரு பொட்டில் தான் இந்த நெல்லி மரத்தை வச்சுக்கிறேன் பாருங்கள். நெல்லி மரம் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக வந்து போன அப்டேட்டில் உள்ள வீடியோஸை விட பாருங்கள், இந்த தடவை வந்து நெல்லி மரம் வந்து ரொம்பவே சூப்பராக வளர்ந்து வந்திருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வருது. நாங்கள் வந்து கிளைகளை கொஞ்சம் கட் பண்ணி விட்டோம். அதுக்கு பிறகு வந்து பார்த்தா அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வருது. நம்ம மாடி தோட்டத்தோட அடுத்த பயிர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வெண்டைக்காய். சிவப்பு வெண்டைக்காய் வந்து நான் வந்து எங்கள் மாடி தோட்டத்தில் ரொம்பவே நீண்ட நாளாக வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக வருது. இது வந்து பழைய வெண்டைக்காய் செடி, ரொம்பவே அழகாக வருது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த மாதத்தோட நம்ம மாடி தோட்டத்தின் அப்டேட். பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் இந்த மாடி தோட்டத்தில் வந்து புதுசாக கேரட், அடுத்தது நிறையவே தக்காளி, வெண்டைக்காய் செடிகள் நிறைய வச்சுருந்தேன். அதோட எங்களுடைய ஸ்டார் ஃப்ரூட் வந்து ரொம்பவே புதுசாக வந்து பூக்கள் பிஞ்சுகள் வந்திருக்குது. இதெல்லாமே வந்து உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இந்த கண்டென்ட்டை வந்து நான் மேக் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இன்னும் ஒரு புது அப்டேட்டில் நம்ம மாடி தோட்டத்தோட புது அப்டேட்டில் சந்திக்கலாம். பாய் பாய்.